ட்ரோன் பறக்கும் போதே கண்ட்ரோலரை ஆஃப் பண்ண போகிறோம். நம்ம டிஜே ட்ரோன் யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே ட்ரோனில் கொடுத்துருக்க ரிட்டர்ன் டு ஹோம் ஃபியூச்சர் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ட்ரோனை ஃப்ளை பண்ணி ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் அமுச்சிட்டு ஃப்ளைங்கில் இருக்கும் போதே நம்ம கண்ட்ரோலரை ஆஃப் பண்ண போகிறோம். ஆஃப் பண்ண அப்புறம் ட்ரோன் நம்மக்கிட்ட ப்ராப்பராக வந்து லேண்ட் ஆகுதா ஆர் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்டு நம்ம பேஜை ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது ட்ரோன் ஆன் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு கண்ட்ரோலர் ஆன் பண்ணிக்கலாம். நம்ம ட்ரோனை ப்ராப்பரான பிளேஸில் வச்சுட்டு டேக் ஆஃப் பண்ண போகிறோம். டேக் ஆஃப் கொடுத்தாச்சு. டேக் ஆஃப் ஆகிற இடத்தையுமே வந்து பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து அனுப்ப போகிறோம். வாங்க அனுப்பலாம். ஒரு 105 மீட்டர் வந்து டிஸ்டன்ஸ் சென்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் 50 மீட்டர் ஆட்டிடியூட்டில் வந்து ட்ரோன் நிற்குது. இப்போ நம்ம கண்ட்ரோலரை ஆஃப் பண்ண போகிறோம். கண்ட்ரோலரை சுத்தமாகவே ஷட் டவுன் பண்ணியாச்சு. அண்ட் நம்ம ட்ரோன் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது. பிளாக் கலர் சின்னதாக டாட் மாதிரி தெரியுதா? இந்த ட்ரோனை கண்ட்ரோலரை நம்ம ஆஃப் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா சிக்னல் லாஸ் கேட்டகரியில் வந்து வரும். இப்போது ட்ரோன் வந்து தானாகவே சிக்னல் லாஸ்ட் ஆன உடனே அதோட ஹோம் பாயிண்ட்டுக்கு வந்து வர ஸ்டார்ட் ஆகுது. இப்போது நம்ம கண்ட்ரோலர் ஆஃபில் தான் இருக்குது. ட்ரோன் தானாகவே ரிட்டர்ன் டு ஹோம் ஆகிட்டு நம்ம எங்கே இருந்து டேக் ஆஃப் பண்ணமோ அந்த பிளேஸுக்கு வந்து வந்துட்டுருக்கு. பார்த்திங்கன்னா தெரியும், கண்ட்ரோலர் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆஃபில் இருக்குது. அண்டு ட்ரோனுமே வந்து பார்த்திங்கன்னா தானாகவே ஃப்ளை ஆகிட்டு வந்துட்டுருக்கு. இப்போ வந்து ப்ராப்பராக லேண்ட் ஆகுது அப்படி இல்லையான்ட்டு தான் பார்க்க போகிறோம். வருது. நான் எந்த ஒரு மூமெண்ட்டுமே பண்ணல. கண்ட்ரோலர் ஃபுல்லாகவே ஆஃபில் தான் இருக்குது. அண்ட் வேறு யாருமே ஃப்ளையும் பண்ணலை. ஹோம் பாயிண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணிருச்சு ப்ராப்பராக. பார்த்தீங்கன்னா தெரியும் ரிட்டர்ன் டு ஹோம் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம எங்கேருந்து டேக் ஆஃப் பண்ணமோ அதே இடத்துலையே தானாகவே வந்து அவ்வளோ ஒரு ப்ரீஷியஸோட லேண்ட் ஆகிருக்கு. ஸோ டிஜேயோட ரிட்டர்ன் டு ஹோம் மிஸ்பிஹேவ் பண்ணும், இல்லை சரியாக வேலை செய்யாது அப்படின்ற தாட் வந்து வேணாம். இட்ஸ் ஒர்க்கிங் ப்ராப்பர்லி. 98% ப்ராப்பராக அதே பிளேஸ் கூட விடாமல் லேண்ட் ஆகுது, பக்கத்தில் கூட லேண்ட் ஆகாமல். ஸோ நோ இஷ்யூஸ்.